அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் நாமயோகங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நாமயோகம் என்னென்னு பார்த்திங்கன்னா சுப்ரம் அப்படின்ற நாமயோகம் ஆகும். இது 24வது நாமயோகம் ஆகும். இதுவும் சுப நாமயோகமே தான். சரிங்களா? இந்த நாமயோகத்துக்கு அதிதேவதை யார் பார்த்தோம் அப்படின்னா பார்வதி தேவி, அம்பிகை, பெருந்தேவியர் கூட நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? அவர்கள் தான் இந்த நாமயோகத்துக்கு அதிதேவதையாக வருவாங்க. அதே போல் இந்த நாமயோகம் சுப்புரம் அப்படின்றப்ப என்னென்னா தெளிவுன்னு சொல்லலாம், சிறந்தது, வெள்ளை மனம் உள்ளது. ஸோ இந்த மாதிரி பல பொருட்கள் இந்த நாமயோகத்தில் பொருளாக கொடுக்குறோம். அத்தகைய திறம் இதுவும் ஒரு சுப நாமயோகம், சுப காரியங்களுக்கு ஏற்ற நல்ல நாமயோகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே போல் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு யோகி யார், அவயோகி யார், யோக நட்சத்திரம், அவயோக நட்சத்திரம் எது, அந்த கோயில்கள், யோகிக்கு என்ன கோயில், அவயோகிக்கு என்ன கோயில், அதேமாதிரி ஒரு வழிபட வேண்டிய ஸ்தலங்கள், தெய்வங்கள் என்ன, அதெல்லாம் பற்றி இந்த பகுதியில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருப்பாங்க பார்க்கலாம். ஸோ இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க பார்த்திங்கன்னா, இவர்கள் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அத்தகைய குணம் அடைத்தவர்கள் தான் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் அப்படி சொல்லலாம். நல்ல படிப்பாளிகள், நல்ல திறமைகள் நிறைய இருக்கும், தைரியசாலிகள் சொல்லலாம், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும், விடாமுயற்சி, அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறதுனா மனம் உறுதியானது, ஸ்டெடி மைண்ட், அதாவது ஒரு சேர்ந்த ஏதாவது முடிவு எடுத்தாங்க அப்படின்னா ஸ்திரமாக அந்த முடிவில் நிற்பாங்க. ஒரு ஸ்டெடி மைண்டு அவங்கக்கிட்ட இருக்கும். அதேமாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின் த ரேஸ் அப்படின்றலாம். அதேமாதிரி எந்த ஒரு வேலையை ஆராய்ந்து அது கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்து முடித்து அதில் வெற்றியும் காண்பார்கள். பொறுமைசாலிகள் தான். எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். அவங்களுக்கு பேச்சு திறன் இதெல்லாம் இவங்கக்கிட்ட கைவந்த கலையாக இருக்கும். அதே மாதிரி இவர்கள் பார்த்தா கதை, கவிதை, இசை இதெல்லாம் சிறந்து விளங்குபவர்கள். நாட்டியம் இதெல்லாம் சொல்லச்சு இதுதான் இயலிசை நாடக வல்லுநர்கள் கூட நம்ம சொல்லலாம். அவங்கள கதைகள் நல்லா எழுதுவாங்க, நல்ல பேச்சு திறமை நல்லாவே இருக்கும், புத்தி சாதுரியம் மிக்கவர்கள் நம்ம சொல்லலாம். எல்லாருக்கும் ஈஸியாக பழகிடுவாங்க, எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை நல்லாவே இருக்கும். பெற்றோர்கள், உறவினர்கள் எல்லாம் நல்ல மதிப்பு, நல்ல இதுதான் இருக்கும். சித்தர்கள் வழிபாடெல்லாம் நல்லாவே செய்வாங்க. தல யாத்திரிகள்லாம் அவங்க போயிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம். கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. ஆன்மீக சிந்தனையாளர்கள் கூட நம்ம சொல்லலாம். அவங்க தயவான்கள், தான தர்மங்கள்லாம் நிறையவே செய்யும் குணமுடையவர்களாக இந்த இதில் இருப்பாங்க. துணிச்சல் மிக்கவர்கள், அதே மாதிரி பிடிவாத குணம் இவங்கக்கிட்ட இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இவர்கள் பணம் சம்மந்தப்பட்டதை வச்சு இவங்க தொழிலாக பண்ணாங்க அப்படின்னா அதில் நிச்சயம் வெற்றியை காண்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வட்டி தொழில் சொல்லலாம், இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் ரன் பண்ணுறது, இல்லை ஃபினான்ஸ் கம்பெனி இது பண்ணுறது, இல்லை ஃபேக்ட்ரிஸ் அதை மாதிரிலாம் வச்சு அதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணி ஒர்க்கிங் இது ஃபினான்ஷியல் பார்ட்னராக, ஸ்லீப்பிங் பார்ட்னர் இருப்பாங்களா அதை மாதிரி. ஸோ அதை மாதிரி கூட இவங்க இது பண்ணுறதுல இவங்களுக்கு ஒரு வித நல்ல வருமானம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு இவங்க நல்ல பேச்சு சாமர்த்தியம் அதெல்லாம் நல்லாவே இருக்குது அவங்களுக்கு. பல்கலை வல்லுநர் கூட இவங்கள நம்ம சொல்லலாம். அவங்க அதே மாதிரி இவங்களுக்கு இவங்க அப்பப்போ இவங்க குருவாயூரப்பனை வழிபட்டு வராங்க அப்படின்னா மேலும் சிறப்புகள் இவங்களுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சதுரகிரி மலை எப்போ முடியுதோ அப்போ ஒரு வாட்டி சதுரகிரி மலை ஒரு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா கூட இவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க கால் நடக்க செய்வோ இல்லை ட்ராவலிங் பண்ணிச்சா கொஞ்சம் கால் பார்த்து ஜாகிரதையாக இருக்கணும். காலில் தான் இவங்களுக்கு அடிக்கடி அடிப்படும். ஸோ அதனால் எந்த ஒரு வேலை நடக்கச்சேவோ இல்லை ஏதோ ஒரு பயணங்கள் பண்ணச்சேவெல்லாம் கூட இவங்க காலை பார்த்து வச்சுக்கணும். அவங்க அதில் அதை இந்த விஷயத்தில் மட்டும் இவங்க கவனமாக இருக்கிறது நல்லது. நல்ல இவங்களுக்கு யோகா, தியானம் இதெல்லாம் ஈஸியாக வரும் இவங்களுக்கு. அதான் சொன்னேன், இவங்க கேள்வி நான் அதிகமாக இருக்கணும்னு இருக்கேன் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் இவங்க ஈஸியாக வரும். நல்ல இதை ஜெயிச்சு காட்டுவாங்க. அதாவது இவங்க ஒரு பொதுநலவாதிகள் கூட நம்ம சொல்லலாம். வாலண்டியர் சர்வீஸ்லாம் நல்லா பண்ணுவாங்க. பொதுநலவாதிகள் கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய திறம் படைத்தவர்கள் தான் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த நாமயோகத்துக்கு இப்போ யோகி, அவயோகி யார், அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, இந்த நாமயோகத்துக்கு யோகி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சந்திர பகவான் வருவார். யோக நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரம் வரும். சரிங்களா? அதே மாதிரி இந்த அவயோகி யார் பார்த்தோம் அப்படின்னா புத பகவானே வருவார். அவயோக நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் வரும். ஸோ இந்த யோகின்றப்போ சந்திர பகவான் இருக்கிறச்சு சந்திரனாலே எல்லாம் சொல்லி அவங்களுக்கு
மனசுக்காரகன். ஆனால் அந்த விஷயத்தில் இவர்கள் அது வந்து நட்சத்திரம் வந்து ரோகிணி நட்சத்திரம். அந்த ரோகிணி நட்சத்திரம் தான் சந்திரன் வந்து உச்சம் பெற்ற நட்சத்திரமே வந்து மூலத்திரிகோண நட்சத்திரமே வந்து இந்த ரோகிணி நட்சத்திரம் தான் ரிஷபராசியில் இருக்கும். ஸோ இந்த குணம் அத்தகைய திறமைக்கவர்களும் இந்த அழகாக இருப்பாங்க. இவங்க எளிமையானவர்களாக இருப்பாங்க. எதுவும் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. தான் இது எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு வெளியே தம்மாட்டாச்சிக்க மாட்டாங்க. எளிமையானவர்கள், இனிமையானவர்களாக இருப்பாங்க இவங்க. ஸோ அந்த சந்திர தசை வந்து இவங்க பேச வந்து அழகாக இருக்கும், வசீக்கிற தன்மையோடு இருக்கும். ஸோ அந்த சந்திர தசை இவங்களுக்கு வந்து ஒரு மகா யோக தசையாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து சந்திரன் அப்படின்றப்போ நம்ம சொல்லலாம் மனசுக்கு, புத்தி, இதுக்கெல்லாம் நம்ம சொல்லலாம். அது ரெண்டுத்துலேயுமே வந்து இவங்க சிறந்து விளங்குபவர்களாக இருப்பாங்க இவங்க. அந்த தசை வந்து இவங்க அந்த 10 வருஷம் அவங்களுக்கு ஒரு அபரிவிதமான வளர்ச்சிகள், நன்மைகள் எல்லாமே வந்து இவங்களுக்கு நிறையவே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதேமாதிரி இந்த சந்திர பகவான் எந்த நட்சத்திர சாரம் பெற்றிருக்காரோ அந்த நட்சத்திரமும் வந்து உங்களுக்கு அந்த தசா நடக்குச்சு அவங்களுக்கு பெரிய இது நன்மைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சந்திரன் வந்து வளர்பெரிய சந்திரன் இருந்தால் மேலும் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கொஞ்சம் தேய்பிரையாக இருந்தால் வந்து கொஞ்சம் பலன்களில் கொஞ்சம் கம்மியாக ஒரு 80% பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த தசா காலங்கள் நடக்குச்சு, இந்த 10 வருஷம் தசா நடக்குச்சு, இவர்கள் வந்து வழிபட வேண்டிய கோயில் எது அப்படி பார்த்தீங்கன்னா நாச்சியார்புரத்தில் இருக்கிற ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோயில். ஸோ அங்கே போயிட்டு இவங்க ஒரு வாட்டி தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு மேலும் சிறப்புகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதேமாதிரி அந்த தசையில் இது அந்த தசா நடக்குச்சு, இவங்க டூரிங் ஸ்பாட் அந்த மாதிரி ஏதாவது போகிறாங்க அப்படின்னா கூட அதில் வந்து பௌர்ணமி அந்த மாதிரி சமயத்தில் போனாங்கன்னா இந்த ஆத்தம் குளங்கரைகளாக தான் இருக்குங்களா, அந்த மாதிரி டேம் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல இவங்க வந்து இவங்க பெற்றோர்கள் கூட இருக்கணும். அங்கே வந்து இவங்க லஞ்சோ டின்னர் அது மாதிரி அவங்களுக்கும் கொடுத்துட்டு இவங்களும் சாப்பிட்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய நன்மைகள் இவங்களுக்கு கிடைக்கும் நம்ம சொல்லலாம். அத்தகைய தன்மை வாய்ந்த இந்த சந்திரன் இல்லையா, அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த சந்திர தசை. அதே மாதிரி இப்போ இந்த அவயோகின்னு பார்த்தோம். ஸோ அந்த அவயோகி யார் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுக்கு புத பகவான். ஸோ புதன்னாலே வந்து உங்களுக்கு பேச்சு, புத்தி இதெல்லாம் தான் நம்ம படிப்பு இதுக்கெல்லாம் சொல்லுவோம், கேள்வி ஞானம்லாம். ஸோ அந்த தசை வந்து இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அது 17 வருஷ காலங்கள் அது நல்லா அந்த தசையில் கொஞ்சம் புதன் வந்து சமயோஜிதகார புத்தி, அதாவது எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்காரோ அந்த இதுக்கேற்ற மாதிரி பலன்களை வந்து ஒரு சுபர்களோட தான் சுப பலன்கள், அசுபரோட வந்து பலன்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். ஸோ அந்த மாதிரி தன்மை மிக்கவர் தான் இந்த புத பகவான். அதனால் அதுக்கேற்ற மாதிரி சந்தர்ப்பவாதின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தசை நடக்குச்சு அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த தசை வந்து பார்த்தா 17 வருஷங்கள் இருக்கும். ஸோ அந்த 17 வருஷ காலங்களில் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து காசி வேந்த பெருமாள் சொல்லிட்டு புளியங்குடியில் இருக்குது, திருநெல்வேலி பக்கத்தில். அந்த கோயிலுக்கு போயிட்டு இவங்க வந்து அவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க. அப்படின்னா வந்து அந்த தசா காலங்கள் வந்து இவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா கெடுமை இது தீமைகள் குறைந்து நன்மைகளே கிடைக்கும் அப்படின்னா. பொதுவாகவே வந்து இந்த புதன் வந்து அவயோகியாக இருக்கவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து பெருமாள் சயனக்கோல பெருமாள் தரிசனம் பண்ணுறது தான் மிகவும் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அத்தகைய இது வந்து இந்த புதனோட இது வந்து அந்த இதில் இருக்குது. அவருடைய கோலத்தை 3 நட்சத்திரம் வந்து அந்த பெருமாளோட சயன கோலத்தில் எல்லாமே இருக்குதுன்னு நம்ம முன்னாடியே ஒரு பதிவில் நம்ம சொல்லியிருந்தோம். அதனால் இந்த புதன் அவயோகியாக வரவங்க வந்து இந்த சயன கோலில் இருக்க பெருமாளை வந்து தரிசனம் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த தசையில் இவங்களுக்கு நடக்க வேண்டிய கெடுபலன்களுக்கு வந்து நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அத்தகைய திறமைக்கு தான் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள். அதேமாதிரி இந்த புதன் வந்து உங்களுக்கு எதுவானாலும் 6, 8, 12 இல்லை சீரியஸ் இருந்தாலும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? மேலும் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் இது பண்ண இவர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவர்களால் இவர்களுக்கு வந்து அவப்பெயர்கள், அவமானங்கள், பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ பிள்ளைகளை கொஞ்சம் பார்த்து கண்டிப்பாக வளர்த்தாங்க அப்படின்னா மேலும் இவர்கள் நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த சுப்ரம் நாமயோகம் வர நாள் அன்றைக்கி லலிதா சகஸ்ரநாமம் படிச்சுட்டு அம்பாளுக்கு லட்டு நைவேத்தியமாக பண்ணி அதை வந்து பிள்ளைகளுக்கோ அதை பிறந்தவங்களுக்கோ தானமாக கொடுத்து இது பண்ணாங்க அப்படின்னா வந்து அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளிவந்து நல்ல நிலை பிள்ளைகள் நல்லபடியாக கவனித்து பார்க்கலாம் அப்படின்றதுல எந்த வித சந்தேகம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கான குணாதிசயங்கள், அவர் வழிபட வேண்டிய சிலங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இத்தோட இந்த பதிவு முடியுது. அடுத்த பதிவில் வேறொரு நாமயோகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.